டேய் சாப்பிட்டீங்களா? ரூம் போய் கவுத்தாப்பால் போட்டு படுத்து தூங்க போங்க. குட் நைட் டாடி. குட் நைட் சித்தப்பா. பாய். குட் நைட் குண்டோஸ். குட் நைட். அண்ணி சிக்கன் பீஸ் வைங்க. தோ வைக்கிறேன். வைங்க. பாய் போதும் 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 அண்ணி போதும். ஏண்டா ராகவா, டிராமாவில் ஏதாச்சும் நடிக்கிறியா? ஏண்ணா? இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். காலையில் அண்ணி அப்படி தான் கேட்குறாங்க, மொட்டை மாடியில் வளையல் மாட்டுன்னு பயமுறுத்துறியான்னு. நீங்கள் என்னன்னா ட்ராமா பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். என்ன பார்த்தா ஜோக்கரே தெரியுதா உங்களுக்கு? உனக்கு எங்கே பார்த்தா ஜோக்கரே தெரியுதா? காலையில் என்னடா மஞ்சள் உள்ளே எடுத்துக்கிட்டா தெரியாதா? என்ன பார்க்குற கேட்குறல்ல, எப்படி வந்து மஞ்சள்? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாமே உன் காலில் மஞ்சள் வந்துருச்சா? டேய், அவன் கேக்குறான்ல, சொல்லுடா. சொல்றா, எப்படி வந்தது மஞ்சள்? எனக்கு தெரியாதுன்றல்ல. நீ போய் சொல்ற. நீ பாத்ரூம்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சதா நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீ என்ன நடிக்கிறியா? வாய் திறந்து சொல்றா. டேய், பெரியவன் கேக்குறான்ல, சொல்லு. ஏன்டா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற? எடாக ஐயா. ராகவா, என்னடா? தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. சரி விடுனா? ராகவா, என்னடா ஆச்சு? என்ன பொம்பளை மாதிரி பண்ற? விடுன்றல்ல. கேக்குறல்ல, நீ பண்றது அசிங்கமா இருக்கு ராகவா. விடுன்றல்ல. சொல்றா, என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல, சொல்றா. ஏன்டா இப்படி பண்ற? விடுன்னு சொல்றல்ல. ராகவா, கேக்குறல்ல, சொல்றா. விடுன்றல்ல. என் மேலேயே கை வைக்கிறியா? மேலைய கை வைக்கிற? தொடா, தொடு. இப்ப தொடா பாக்கலாம். தொடு, வா வா. என்ன என்ன படுத்துட்டு இருக்க? வா, தொடு தொடா. விடு சொல்றல்ல. போடி. வந்துட்டா. ஏன்னா நோன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை மேல கைய வைக்கிறான் ராஸ்கல். நீங்களே சொல்லுங்க, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆம்பளை உங்க மேல கை வச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா சொல்லுங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறியா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறியான்னு கேக்குறான். ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க? பொறுக்கி படுத்திருக்கிறத பாரு, மாடு மாதிரி. யார் சமையல் பண்ணது? என்ன கேக்குறேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. பீச்சங்கையை யூஸ் பண்றா. அட ரொம்ப பலமா இருக்கு, போகாதீங்கம்மா. ராகவா, ராகவா, என்னப்பா இப்படி புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கற? பசங்க பீச்சங்கையில சாப்பிட்டாலே நீ திட்டுவ. இப்ப நீ ஏன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கறிய? ராகவா, வேண்டாம். ராகவா, चुप करो. என்ன हिंदीல எல்லாம் பேசுற நீ? फिर हिंदी वाला हिंदी में नहीं बात करेगा तो तमिल में बात करेगा क्या? तमिल में बात करेगा क्या? बहुत दिन के बाद खा रहा हूँ.
कोई भी कुछ भी बोले तो घर में कोई लोग जिंदा नहीं रखेगा। हाँ समझे? சமஞ்சிட்டா बहुत बहुत अच्छा। அச்சாதா ए बेटा आराम से खाओ। எவ்வளோ சோறு எல்லாம் நீதான் இங்க பார் இதான் டிட்டன் டிட்டிப்பாய் சிட்டி பைதா சிக்கன் பீட்டா பா நான் இந்த சிக்கன் பீச்சா இங்க உட்காந்து சாப்பிட மாட்டேன் அங்கிருந்து அதில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் சரியா டைம் 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 ஐ ஏ ராமு வாடா வெளியே गुड राम பா क्या बेटे சுச்சா இருது சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான் இல்ல சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடு அப்ப எனக்கு ஜிப்பு எடுத்து நானே எட்டா மாயிட்டு வலிக்கும் பார்த்து பார்த்து பா ஐயோ ஜிப்பு தானா வருது சரி நீ போ பா வயல யாரும் தடி பையன் பட்டுக்கிறான்பா டேய் போனே அந்த பக்கம் ஐயோ என்னடா பாய் மூடு இப்ப நீ அழுகுற வாத்துக்கார புடிச்சு சப்போர்ட் பண்றியா இரு நீ மேல பா நீ மேல அனுப்புவா சூப்பர் சூப்பரா பயமா இருக்குடா டேய் இறக்கி விட்டுறா ஏய் நீ ஏன் இப்ப கத்துற பயமா இருக்குடா இறக்கி விட்டுறா டேய் தெரியல அப்ப நீ கீழ இருந்தீனா இந்த தடியை சப்போர்ட் பண்ண கூடாது இந்த தடி யாருன்னு எனக்கு தெரியாது அப்ப கீழ வா ரொம்ப தேங்க்ஸ் பா லூசா இந்த பொம்பளை ஒரு இடத்துல போய் நில்லு போ ஏய் நீனா உன் ஜிப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உச்சா போயிட்டு வரேன் வச்சா சிக்கன் இங்க இது நான் சுச்சா போயிட்டேன் ஏ பி அப்பா சி பட்டா போடு போடு बेटे மஞ்ச் பச் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா என் வழியில் எடுத்து மாட்டிக்கணும் என் புடவை எடுத்து கட்டிக்கணும் பொட்டு எடுத்து வச்சுக்கணும் பூவை எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் எடுத்து தேய்ச்சிக்கிட்டான் நோண்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அரைச்சிடுவேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நானே போயிடுறேன் அதுக்குள்ள என்ன ஏதாவது தொல்லை பண்ண புரியுதுல்ல மூடிக்கிட்டு இருக்கணும் போயிட்டு வரேன் அவருக்கு சொல்லிடு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.